Dear students, plus 2 Maths, Chapter 7, Application of Differential Calculus, வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இப்போ நம்ம இதில் வந்து 7th சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப்பை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். Let L be the non-vertical line. The ratio of the vertical length to the horizontal length is always a constant. இங்கே பாருங்கள், இது வந்து vertical லைனும் கிடையாது, horizontal லைனும் கிடையாது, ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைன்லேருந்து இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிருக்கும், இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிருக்கும். இது ரெண்டும் மீட் பண்ணுறது ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸோட கோஆர்டினேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து டெல்டா ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒயில். இப்போது இந்த டெல்டா ஒய்க்கும் டெல்டா எக்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ எப்பொழுதும் என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டன்ட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். த ரேஷியோ இஸ் கால்டு த ஸ்லோப் ஆஃப் த லைன் L and it is denoted as M அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து இந்த ஸ்லோப்பை நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம், அதை எப்படி டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா M அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ M greater than 0 அப்படின்னு இருந்ததுன்னா the line is increasing. இந்த லைன் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். M less than 0 அப்படின்னா the line is decreasing. இந்த லைன் வந்து இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். If M is equal to 0, the value of Y doesn't exist. இப்போ ஒய்யோட வேல்யூவை நமக்கு என்ன ஆகாது இருக்காதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ரெப்ரசன்ஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் வேர் எம் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இங்கே எம் வந்து நமக்கு ஸ்லோப்பு, சி வந்து ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் எ கர்வ். இப்போ ஒரு கர்வோட ஸ்லோப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். லெட் y is equal to f of x be a given curve. The slope of the line joining the two distinct points x1, f of x, அது f of x னா இந்த இடத்துல y, and the point x plus h, f of x plus h. இது இன்னொரு பாயிண்ட்டு. the hன்றது small increment is f of x plus h minus f of x by h. இது வந்து நியூட்டன் கோஷன்ட் ஃபார்ம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். Taking the limits as h tends to 0, we get limit h tends to 0 of f of x plus h minus f of x by h. இதனுடைய லிமிட்டை வந்து நம்ம h tends to 0னா h ஆனது 0வை நெருங்கும் பொழுது இந்த f of x plus h minus f of x by h வந்து எதை நெருங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fோட டிஃப்ரென்சியேஷனுக்கு அது நெருங்கிடும். f dash of x அப்படின்னு பேர். இதுக்கு வந்து லிமிட் ஆஃப் நியூட்டன் கோஷன்ட் அப்படின்னு பேர். The average rate of change in the interval a, b is f of b minus f of a by b minus a. இது வந்து நமக்கு எக்ஸசைஸில் வர சம்முக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ் ஆகுது. இதையும் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த இன்டர்வல் ஏ பி அப்படின்னு கேட்டாங்கன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து டெரிவேட்டிவ் ஆஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்சில் ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எ பார்ட்டிக்கல் ட்ராவல்டு த டிஸ்டன்ஸ் எஸ் இன் டைம் t is denoted by the function s is equal to f of t. ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணுது, அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா எஸ் தூரம் ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா டி டைம். அந்த ஜென்ரல் டேர்ம் வந்து நம்ம டீன்றது நமக்கு மென்ஷன் ஜென்ரல் டைம். அது எப்படி டினோட் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. அதாவது எஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி ஈக்குவல் டு வி ஆஃப் டி. வி ஆஃப் டி அப்படின்றது
இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே s is equal to f of t அதனுடைய ஃபஸ்ட் டெரிவேஷன் தான் நமக்கு வெலாசிட்டியாக கிடைக்கும் ds by dt. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் வந்து a of t அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வெலாசிட்டியோட ஃபஸ்ட் டெரிவேஷன், அதாவது dv by dt அல்லனா இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவோட செகண்ட் டெரிவேஷன் d ஸ்கொயர் s by dt ஸ்கொயர் அப்படின்றது தான் ஆக்சிலரேஷன். இப்போது ஸ்பீட் இஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி regardless of directions. இப்போ speed is the absolute values of velocity. speed வந்து absolute valueஸோட velocityயோட absolute value வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா regardless of directions. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ஷனை டிசைட் பண்ணலாம். v of t நம்ம எப்படி எழுதுகிறோன்னா modulus of ds by dt. இதுதான் நமக்கு என்னென்னா ஸ்பீடு. when the particle is at rest then v of t is equal to 0. இப்போ ஒரு பார்ட்டிக்கலை வந்து நம்ம ஒரு பாலோ இருக்குது, அதை வந்து நம்ம கிக் பண்ணி விட்டோம்னா அது பாட்டு ரோல் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் அது என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகிடும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது அங்கே வந்து ஸ்பீடு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து நமக்கு 0 இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. when the particle is at rest then v of t is equal to 0. பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் ஃபார்வர்டு, அதாவது பார்ட்டிக்கல் வந்து நம்ம கிக் பண்ணும்போது முன்னாடி போயிட்டே இருந்ததுன்னா அப்போ அது ஸ்பீட் இது வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கும். அதே வந்து பார்ட்டிக்கல் வந்து பேக்வேர்டில் வந்து கம்மியாயிட்டு வந்தது அப்படின்னா வெலாசிட்டி வந்து 0 இருக்கும். பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன் v of t then changes its signs. பார்ட்டிக்கல் வந்து டைரக்ஷனை வந்து இப்போ நம்ம கிக் பண்ணும்போது அது வளைவாக போச்சுன்னா ஒரு சட்டன் இடத்துல வந்து என்ன ஆகும்னா அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அப்படி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து அதனுடைய சைனில் வந்து என்ன ஆகும்னா சைன் சேஞ்சஸ் இருக்கும் வெலாசிட்டியில். நெக்ஸ்ட்டு if tc is the time point between the time points t1 and t2. t1 t2க்கு பிட்வீனில் நம்ம tc அப்படின்னு ஒரு டைம் பாயிண்ட் எடுக்கிறோம். where the particle changes direction then the total distance traveled from time t1 to time t2 is calculated as எப்படி நம்ம அதை calculate பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா modulus of s of t2 minus s of t1 plus modulus of s of t2 minus s of t1. இதுவும் நம்ம கம்மிங் எக்ஸசைஸில் சம்ஸில் நமக்கு இந்த ஃபார்முலா வருது. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம எக்ஸாம்பிள் 7.1 பார்க்கலாம். ஃபார் த ஃபங்க்ஷன் f of x is equal to x square x is in the interval 0,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் in the sub intervals 0,0.5 0.5 to 1 1,1.5 1.5, 2 and the instantaneous rate of changes at the points அப்படின்னு ரெண்டுத்தையுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா x is equal to 0.5 1 1.5 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த x எந்த இன்டர்வலில் இருக்குன்னா 0,2ல் இருக்குது. the average rate change in an interval a, b நமக்கு ஃபார்முலா தெரியும். f of b minus f of a by b minus a. The instantaneous rate of change at a point x is f dash of x for the function f of x. Instantaneous rate of changeன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ஒரு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் தான் instantaneous rate of change. இப்போது f of b minus f of a by b minus a என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். f of x வந்து நமக்கு x ஸ்கொயர் கொடுத்துருக்கனால f of b வந்து நமக்கு b ஸ்கொயர், f of a வந்து மைனஸ் a ஸ்கொயர், இங்கே கீழே வந்து b மைனஸ் ஏன்னு வந்துடும். இப்போ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்னா b ப்ளஸ் a இன்ட்டு b மைனஸ் a, கீழே ஒரு b மைனஸ் a இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் ஏன்னு வருது. அப்போ f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா f dash of x வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த பவரை முன்னாடி கொண்டு போயிடுவோம், இந்த பவரில் ஒன்று கம்மி பண்ணிவிடுவோம். அதுதான் இங்கே 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குரிய டேப்லெட் காலம் நம்ம போட்டு அந்த ஆன்சர்ஸை நம்ம என்ன கேட்டுருக்காங்களோ அதை எழுதிடலாம். இப்போ a b இது வந்து x, ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வல் 0
0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 0.5. இப்போ ஆவரேஜ் ரேட் இஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்னா பி ப்ளஸ் சி. அப்போ பியையும் ஏவையும் ஆட் பண்ணால் போகிறோம். இப்போ ஏ வந்து இங்கே 0, பி வந்து 0.5, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.5. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்றதுனால 2x நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ 2 இன்ட்டு 0.5 வந்து நமக்கு 1 கிடைக்கும். அதனால் அந்த வேல்யூ இங்கே 1 போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து செகண்ட் இன்டர்வல் 0.5 1. இதில் எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். 1ன்னு எடுத்துக்கும்போது இது ஆவரேஜ் ரேட் வந்து பி ப்ளஸ் ஏன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கனால இந்த ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1.5ன்னு கிடச்சிரும். இங்கே வந்து 1.2 இன்ட்டு 1.5 வந்து நமக்கு 13 வரும். ஒரு பாயிண்ட் வந்து நம்ம 3.0ன்னு வச்சுக்கலாம். 0 கேன்சல் ஆகிட்டு, சாரி, 2 இன்ட்டு 1.5, 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 1, அதனால் 2 இன்ட்டு 1 வந்து இங்கே 2 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் 1 1.5, இதில் எக்ஸ் வந்து 1.5, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2.5. இதனுடைய 2 இன்ட்டு 1.5 தான் நமக்கு இங்கே 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 2, எக்ஸோட வேல்யூ 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3.5 வந்துடும். 2 இன்ட்டு 2 வந்து நமக்கு இங்கே 4 கிடச்சிரும். இது வந்து ஆவரேஜ் ரேட், இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். இதுதான் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் இருக்கிறது. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.